மடிக்கணினி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். மக்கள் படும் பாட்டிற்காக நீ காசு கொடுத்தா என்பதை தாண்டி ஞானசம்பந்தன் பாடும் தமிழ் பாட்டிற்காகவும் சேர்த்துத்தான் நீ காசு கொடுத்தா என்று கவிதை நயத்தோடு சுந்தரமூர்த்தி நாயனார் பொயட்டிக் எக்ஸ்பிரஷன் என்று சொல்வார்களே அதை போன்று அவர்கள் சொன்னார். எந்நாட்டார் நீங்கள் சிவபெருமானை பற்றி சொல்கிற போது இந்நாட்டாருக்கும் இறைவன் என்று அழைத்தாலும் அவர் தென்னாட்டு உடைய சிவனே என்கின்ற காரணத்தால் தென்னாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட போகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இறைவனாக இருந்தாலும் ஓடி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டத்திற்கு துயர் துடைப்பதற்கு கடவுள் வந்து காசு கொடுத்த நிலை அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, பசி வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கடவுளே வந்து காசு கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு காலனா காசு தம்பிடி காசு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசு இன்றைக்கு விடாப்பிடியாக இருக்கிறது. கடும் மழையிலும் வெயிலிலும் ஓடாய் உழைத்து இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் உருகி இருக்கிறார்கள். 100 நாள் வேலையிலே பார்க்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று தெரியும். அவர்களுக்கு உரிய நிதியை கொடுங்கள் என்று கேட்கிறோம். வாசி தீரவே காசு நல்குவீர் என்று கேட்டார். நிதி வந்தது. ஒரு இடத்திலே கேட்கிறோம், மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கேட்கிறோம், ஓயாது உழைத்திருக்கக்கூடிய இந்த உழைப்பிற்கு நீங்கள் காசு ஊடுங்கள் கேட்டால் உழைத்த உழைப்பிற்கு இன்று வரை ஊதியம் தராமல் மறுக்கிறார். நம்முடைய குழந்தைகளுடைய கல்விக்கான நிதியை தர மறுக்கிறார்கள். நீட்டிய இடத்திலே கையெழுத்து போட்டு கொண்டு நாங்கள் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு போ என்று சொல்லக்கூடிய அந்த வல்லாதிக்க மனோபாவம், அதன் காரணமாக தமிழ்நாடு இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் கையெழுத்து விட்டு போட்டு போனால்தான் நாங்கள் உரிய நிதியை விடுவிப்போம் என்று சொன்னால், எமை நத்துவா என எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்கின்ற அந்த தன்மான உணர்வோடு 2000 கோடி அல்ல 10,000 கோடியை நாங்கள் இழந்தாலும் எங்கள் கொள்கையை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரகடனம் இன்றைக்கு செய்திருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றிலே இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு என்று சில தனித்துவமான குணங்கள் இருக்கிறதாக நான் சொன்னேன். உப்பு மீதான தீர்வை, இது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிலே நடந்த சம்பவம். உப்பு மீதான தீர்வை ஒரு மடங்குக்கு 8 அணாக்களாக உயர்த்துமாறு சென்னை மாநகர அரசுக்கு அன்றைய இந்திய அரசு உத்தரவிட்டது. இதை சென்னை மாநகர அரசு அன்றைக்கு எதிர்த்தது. உப்பு மீதான வரி என்பது மக்களுடைய ஆதரவை இழக்கக்கூடிய வரி. உப்பின் மீது நாம் ஏற்கனவே விதித்துள்ள வரிச்சுமை அதிகமானது. உழைக்கும் மக்கள் அவர்கள்தான் இந்த உப்பை அதிகம் வாங்கி சாப்பிடக்கூடிய. சட்டப்பேரவையில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசி வருகிறார். அதனை பார்த்தும்